பொழுது தலைமை பண்புகள் நமக்கு இருக்குன்ட்டு எலெக்டட் பொசிஷன்லையும் ஃப்ளோர் லீடருக்கு நின்று அதற்குண்டான சூழ்நிலைகளும் சாதகமாக இருந்த சூழ்நிலையில் அது மறுக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பெண்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு துரோகமாக தான் நான் பார்க்குறேன். பாஜக புட் த ஃபுட் டவுன் டு ஃபைட் ஃபார் தட் ரிசர்வேஷன் சொல்லி போராடி அவங்க ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. 2 அவையிலையும் நிறைவேற்றி சட்டமாக்கிட்டாங்க. என்ன ஒரு சிரமம் இருந்தாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் பாஜக ஆட்சியும் மத்தியில் உறுதியாக சில விஷயங்களை செய்யணும்னு செஞ்சுருக்காங்க. மோடிஜி அவர்கள் டெவலப்மெண்ட் பெரிய ட்ரக் கார்ட்டலுக்கு உண்டான இடம் மாதிரி ஆயிடுச்சுங்கிறதுனால பயப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் குழந்தைங்க கையில் ஈஸியாக மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒருத்தரை அப்படியே ஹாலசினேட் ஆன மைண்ட்லேயே இருந்து கோமாலேயே போயிடுவாங்க. கரெக்டான லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை பாஜக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க தகுதியான அந்த பணிகளில் என்னை ஈடுபடுத்துவாங்க. ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விளவங்கோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி அவர்கள். அவரோட தான் உரையாட போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல உங்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பு நேர்காணலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா மகளிரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நிறைய பதவிகளுக்கு ஆசைப்படுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பங்களோடு ரொம்ப சந்தோஷமாக இருங்க, குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் அதிகாரத்தையும் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் யாருங்கிற அடையாளத்தை என்றைக்குமே இழக்காமல் இருங்க. அந்த அடையாளம் எல்லா தளத்துலேயும் உங்களுடையது. அதை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற உறுதிப்பாட்டோடு நீங்கள் செயல்படணும். எல்லா பெண்களுக்கும் அந்த மேலோங்கி அந்த உணர்வை உருவாக்குறது தான் உழைக்கும் பெண்களுக்கான இந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மேடம், இப்போ நீங்கள் ரொம்பவுமே பேசப்படக்கூடிய ஒரு ஆள். சமீபத்தில் காங்கிரஸ்லேருந்து நீங்கள் பாஜகவில் இணைஞ்சிருக்கீங்க. எப்போதுமே போல்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர். எல்லா துறையிலையுமே மகளிருக்கு அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கும். அங்கே ஒரு மேல் டாமினேஷன் இருக்கும். அது பாலிடிக்ஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 35 வருடங்கள் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க அரசியலில். ஸோ இப்போ நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம்? என்ன மாதிரியான சேலஞ்சஸை நீங்கள் சமீபமாக ஃபேஸ் பண்ணீங்க? காங்கிரஸில் பிரச்சனை உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் 3 முறை. ஒரு கடுமையான கம்யூனிஸ்ட் கான்ஸ்டுவன்சியை காங்கிரஸ் வசம் மாறுறதுக்கு நான் கடின உழைப்பு, என்னுடைய உழைப்பு இருந்திருக்கு. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், அதை தக்க வச்சும் கொடுத்துருக்கேன். ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டை என்று தான் அன்றைய ஐயா கலைஞர் இதை கூட்டணியில் காங்கிரஸுக்கு கொடுங்க, டிஎம்கே காங்கிரஸ் எதுவும் இங்கே வெற்றி பெறாது அப்படிலாம் சொல்லி கொடுத்து கம்யூனிஸ்ட் அப்போ எதிராக நிற்கிறாங்க. அப்படியும் பெரிய மார்ஜினில் அங்கே ஜெயிக்கிறேன். நிச்சயமாக அதில் என்னுடைய உழைப்பு அங்கே இருக்குது. கட்சியோடைய சின்னம் அண்ட் இது உழைப்பு எல்லாமே கலந்து தான் அந்த வெற்றி. அது தொடர்ந்து 3 முறை தக்க வைக்கணும்னா என்னுடைய பங்கு இன்னும் பெரிதாக தான் ஆயிருக்கும். ஆகையால் மக்கள் வாக்களிப்பவர்கள் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் அறியாமல் வாக்களிப்பதெல்லாம் கிடையாது. தெரிந்து தான் வாக்களிப்பாங்க. தங்களுக்காக யார் குரல் கொடுப்பார்கள், தங்களுக்காக யார் பணியாற்றுவார்கள் என்பதெல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதுவும் எங்கள் மாவட்டம்லாம் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதிகமான கற்றவர்கள் வாழக்கூடிய மாவட்டம். லிட்ரஸி ரேட் ரொம்ப ஹை. அந்த விதத்தில் மக்கள் ஜாதி மத பேதங்கள், அரசியல் கட்சிகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு கேண்டிடேட்டோட பலத்தையும் அவங்க ரொம்ப பார்ப்பாங்க. தங்களுக்காக குரல் கொடுப்பவர் யார் என்பதை அவங்க நல்லா உணர்வாங்க. அந்த அடிப்படையில் நிச்சயமாக மக்களுடைய பார்வை ரொம்ப முக்கியம். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்பாக பழகக்கூடியவங்க, வளர்ச்சி பாதையில் மாவட்டத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிற சீரிய நோக்கம் கொண்டவர்கள், தவறுகள் இருந்தால் சுட்டி காண்பிக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் மாவட்டத்தில் உண்டு. அவங்களோட தொடர்ந்து பல ஆண்டு காலம் நான் பயணித்ததால் நான் ரொம்ப என்னுடைய சொந்த மாவட்டம், நான் ரொம்ப விரும்பக்கூடிய மக்கள், அவங்களுக்காக நான் மக்கள் பிரதிநிதி ஆகணுன்ட்டு நான் பல ஆண்டு காலம் பாராளுமன்ற சீட் கிடைத்து காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டு காலம் கட்சி பணி ஆற்றியிருக்கேன். ஒரு சட்டமன்ற சீட் கிடச்சப்ப அது கஷ்டமான தொகுதின்னு சொன்னப்போ கூட அதை துணிஞ்சு நின்று ஜெயிச்சு 3 முறை தக்க வச்சும் கொடுத்துருக்கேன். அதன் பின்னர் தலைமை பண்புகளுக்கு நமக்கு ஒரு மெச்சூர்ட் லெவல் நம்ம வரும்பொழுது தலைமை பண்புகள் நமக்கு இருக்குன்ட்டு எலெக்டட் பொசிஷன்லையும் ஃப்ளோர் லீடருக்கு நின்று அதற்குண்டான சூழ்நிலைகளும் சாதகமாக இருந்த சூழ்நிலையில் அது மறுக்கப்பட்டுச்சு. மீண்டும் 2வது முறை ஒரு வாய்ப்பு வருது.
அதே ஃப்ளோர் லீடர் போஸ்ட்டுக்கு அப்பயும் தராமல் ஒரு மேல் மெம்பருக்கு தான் இது கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஃபீமேலா இருக்கிறதுனால தான் இதை அதனால தான் அந்த அப்படின்னு பிரச்சனை. சொல்றீங்க. ஆமாம், பேக் பெஞ்சிலையும் கொண்டு போகிறாங்க. ஃப்ரண்ட் பெஞ்சில் விமன் யாரும் இருந்தால் அது என்ன சங்கடத்தை இவங்களுக்கு உருவாக்கும்னு எனக்கு தெரியல. இல்ல, இப்போ சோனியா பேக் காந்தி பெஞ்சுக்கும் கொண்டு போகிறாங்க. போன்றவர்கள், பிரியங்கா காந்தி போன்றவர்கள் ஒரு வலுவான தலைவர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க மகளிர் தானே. அப்படி இருக்கும்பொழுது மகளிர்ன்ற ஒரு ரீசனுக்காக தான் இதை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்றது எப்படி? அவங்க சோனியா காந்தி அவங்க ரிசைன்மெண்ட்டு போயிட்டாங்க. பிரியங்கா காந்தி அவங்களுடைய தடம் இன்னும் தெரியல. அவங்க யாருக்குமே இதை பற்றின பார்வை ஒன்றுமே இல்லை. அவங்களாம் சொன்னாலும் யாரும் கேட்குறாங்களான்னு தெரில. ஏதோ ஒரு சில தனிநபர்கள்ட்ட காங்கிரஸ் கட்சி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்ல முடியும். அப்படி தான் காங்கிரஸ் கட்சியின் நிலைமை மிக குன்றி போய் தேய்மானமாகி தேசிய அளவில் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்குது. அந்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிநபர்களோட கோலோச்சரம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தட்டி கேட்கும் இடத்துல யாருமே இல்லைன்னு வருத்தமாக தான் இருக்குது. ஆகையால் இவர்களுடைய இந்த அரசியல், வாரிசு அரசியல் தமிழ்நாட்டிலே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா எம்பி பிள்ளைங்க தான் எம்எல்ஏக்கு நிற்க முடியும். அதே ராஜ்யசபா எம்பிக்கு பிள்ளைங்க தான் லோக்சபா இருக்க முடியும். லோக்சபா எம்பியோட அப்பா தான் ராஜ்யசபா வர முடியும். எம்எல்ஏக்கள் வர முடியும். ஒரு எம்எல்ஏ இறந்தால் அவங்க அப்பா தான் கண்டெஸ்ட் பண்ணுவார். வேறு யாருக்கும் அங்கே கூட மாவட்ட தலைவர் கூட வாய்ப்பு கிடைக்காது. இப்படி வெறும் வாரிசு அரசியல் புரியோடி கிடக்கிறது, குரூப்பிசம் புரியோடி கிடக்கிற ஒரு வியாதியாகவே இருக்குது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இதில் வந்து பெண்களுக்கான தளம் என்பது இல்லாமலே போயிடுச்சு. சாமானிய பெண்கள் என்ற முறையில் நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். அது ரொம்ப நாள் நான் தொடர்ந்து அந்த தொகுதியை தக்க வச்சு ஜெயிச்சு கொடுத்து கட்சி பணியும் தொடர்ந்து இந்திய அளவில் போய் பணியாற்றி 37 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் மாணவர் காங்கிரஸ்லேருந்தே வேலை பார்த்துருக்கேன். அப்படிலாம் இருக்கும் பொழுது இது தொடர்ந்து செய்கிற காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ந்து பெண்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு துரோகமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு மட்டும் நடந்ததில்லை, இன்னும் பிற ஏதோ 1-2 பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க 1-2 ஒரே ஒரு பெண் தான், அந்த மாதிரி அவங்க தொகுதியிலையும் ஏதாவது பிரச்சனையை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏன் நீங்கள் பாஜகவை சூஸ் பண்ணீங்கன்னா, இப்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜக நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அந்த கட்சியில் இருக்குது. ஒரு சமீபமாக ஒரு 2 வருஷங்களாக தான் வந்து அதோட growth அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பாஜகவை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் ஸ்பெஷல் காரணங்கள் இருக்கா? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் வந்து அது ஒரு தேசிய கட்சி. நான் இருந்தது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. அது மாதிரி ஒரு தேசிய கட்சி தேசிய நீரோட்டத்தில் பாரத பிரதமருடைய சீரிய முயற்சியில் பெரிய வளர்ச்சியை இந்தியாவை கொண்டு சென்றிருக்காங்க. ஒரு 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறது இன்றைக்கி நாட்டையே புரட்டி போட்டிருக்கு. டிஜிட்டல் பரிவர்த்தனை இதெல்லாம் மக்களுக்கு வந்து எல்லாமே சுலபமாயிருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய நேரம், டைம், நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஓட வேண்டாம், வாட்டர் போர்டுக்கு ஓட வேண்டாம், பேங்க்குக்கு ஓட வேண்டாம், எல்லாமே உட்காந்த இடத்துல நடக்குது. அந்த டைம் எல்லாம் நம்ம வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும். ஸோ அடிஷ்னல் டைம் கிடைக்குது, நிறைய பெட்ரோல் டீசல் மிச்சமாகுது. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நடைமுறைகள் வந்து பாஜகவில் பெண்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வானதி அவர்கள் வந்து அகில இந்திய பொறுப்பில் இருக்காங்க. அதே அகில இந்திய தேசிய தலைவி மகிழா காங்கிரஸ் போஸ்ட்டு காலியானப்போ ஹிந்தி ஆட்லன்னு தான் கொடுப்பேன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு அங்கீகாரப்படுத்த மாட்டேங்கிறாங்க தேசிய அளவில் காங்கிரஸ்லலாம். அதே மாதிரி ஆனால் பாஜகவில் அதே அங்கீகாரம் இருக்கிறது. அம்மையார் இவங்க சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு தலைவர் பதவியிலேயே அவங்க அலங்கரித்தாங்க. அடுத்தது கவர்னர் போஸ்ட்டும் 1க்கு 2 ஸ்டேட் பார்க்குறாங்க. அப்படிலாம் தலைமை பண்புகள் பெண்களுக்கு இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் மாதிரி பெண்கள்னாலே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க எதுவுமே அவங்களால முடியாது அப்படின்னு எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. செகண்ட் கிரேட்ஸ் பர்சன்ஸாக தான் பார்ப்பாங்க காங்கிரஸில். அப்படிலாம் ஒரு மனநிலை, ஒரு மாதிரி ஒரு வியாதி, அதெல்லாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அதே பிஜேபியில் வந்து ஓரளவுக்கு பெண்களுக்கு உண்டான அங்கீகாரம் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை உடைய முயற்சியினால் எண்மண் மக்கள் யாத்திரை அவர் வந்து தமிழ்நாடெங்கும் 234 தொகுதிகள்லேயும் மேற்கொண்டு மிகப்பெரிய எழுச்சியை குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், பெரியவர்கள் மத்தியில், பெரியவர்கள்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க உண்மையாகவே, குழந்தைகள் மத்தியிலன்ட்டு குறிப்பாக பள்ளி குழந்தைகள் நிறைய இடத்துல, நான் போன இடத்துல பள்ளி குழந்தைகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவர்கிட்ட வந்து அவர்களுக்கு பெற்ற பரிசுகள்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரொம்ப அவருடைய அந்த செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு பிடிக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாஜகவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவோட வாக்கு சதவீதம் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
பேசிக்காகவே எதிர்க்கட்சி பணியை அவர் தான் செய்கிறார். இன்றைக்கி ட்ரக் கார்ட்டில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அது வந்து தமிழ்நாடு திமுக குடும்பம், திமுக கட்சியை சார்ந்த நபர் 4000 கோடிக்கான ஒரு ட்ரக் கார்ட்டல் வந்து பயங்கரமான ஆபத்தான ட்ரக்ஸு. தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, இதெல்லாம் பயன்பாடு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த குழந்தைகள் வந்து இதற்கு அடிமையாகவும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் நிறைய காணா போயிருக்கிற டேட்டாவும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. 170 குழந்தைகளுக்கு மேலே காணா போயிருக்காங்க, அவங்க இன்னும் திரும்பி கிடைக்காம இருக்காங்க. இதெல்லாம் அந்த மாதிரி ட்ரக் கேஸஸில் ஏதாவது காணா போயிருக்காங்களா அப்படின்னா சந்தேகம் ஏற்படுது. அதனால் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எச்சரித்து மக்களை வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு மாற்றம் தேவைன்னு மக்களே விரும்புவாங்க. அதனால் நிச்சயமாக வந்து பாஜகவுக்கு உண்டான வாக்கு என்பது பெரிய அளவில் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள், வெற்றிகளும் வர்றதுக்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுது. அதனால் மட்டும் கிடையாது, பாரத பிரதமரோட செயல்பாடுகள் வந்து இன்றைக்கி பெண்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை இந்த விமென் ரிசர்வேஷன் ஆக்ட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த சட்ட மசோதான்ட்டு 40 ஆண்டு காலமாக இந்த மசோதா வடிவத்தை அடையிறதுக்கே 40 வருஷம் ஆயிடுச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தப்போ கூட அதுக்குண்டான முயற்சிகள் எதுவுமே அவங்களால எடுக்க முடியல, சாதிக்கவும் முடியல. ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா பாஜக புட் த ஃபுட் டவுன் டு ஃபைட் ஃபார் தட் ரிசர்வேஷன் சொல்லி போராடி அவங்க வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டாங்க. 2 அவையிலையும் நிறைவேற்றி சட்டமாக்கிட்டாங்க. இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. படிப்படியாக அதுவும் நடைபெறும்ன்ட்டு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்களுக்கு உண்டான அரசியல் தளம் தயாராகிவிட்டது. ஸோ அங்கீகாரம் என்பது பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்குங்கிறதுல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்பிக்கை கொண்டவராக இருக்கார். அதனால தான் அவர் பேசின ஸ்பீச்சிலேருந்து ஒரு சின்ன ஒரு தரவை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் சொல்லியிருக்கார், at a time when women are rapidly progressing and taking leadership roles in every sector, it is crucial that our mothers, sisters, our women power contribute the utmost in policy formulation and policy making. They should not just contribute but also play significant roles அப்படின்ட்டு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதோடைய தமிழாக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பெண்களின் வளர்ச்சி என்பது முன்னேறி வரும் சூழ்நிலையில் பெண்கள் எல்லா துறைகளிலும் தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் பெண்களின் சக்தியை முழுமையாக கொள்கைகள் உருவாக்குவதிலும் சட்டம் இயற்றுவதிலும் பயன்படுத்துவதில் உறுதியாக செயல்படுத்துவோம். அவர்களின் பங்களிப்பு மட்டும் என்றில்லாமல் பெண்கள் முழுமையாக பொறுப்புகளில் திகழ்வார்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய தமிழாக்கம். ஸோ பெண்களை உயர்த்தி பிடிக்கிறதும் பாலிசி மேக்கிங்கில் பெண்களை கொண்டு வர்றதும் பிரதமர் மோடியோடைய விஷனாக இருக்குது. இதை விட ஒரு நல்ல காரணம் வேணுமா எனக்கு பாஜகவில் இணையிறதுக்கு? இதுவே ஒரு பிரதான காரணம். நாட்டுடைய பிரதமரே அதை ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் பெண்களை பாலிசி மேக்கிங்கில் கொண்டு வரணும், வெறும் சும்மா பார்ட்டிசிபேஷனில் இல்லாமல் பாலிசி ஃபார்முலேஷன், பாலிசி மேக்கிங் அண்டு பல்வேறு துறைகளில் உயர்த்தி பிடிக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது செயல்படுத்தியும் காமிச்சிட்டார். ஆயுதப்படையில் உள்ள எல்லா பெண்கள் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் தகர்த்தெறிஞ்சு ஆயுதப்படையில் பெண்களை கொண்டு வந்துச்சார். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களில் பெண்களுக்கு உண்டான முத்ரா திட்டமாக இருக்கட்டும், வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம், அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஒரு சகோதரி, கிறிஸ்தவ சகோதரி, அவங்க ஒரு சின்ன டெய்லர் கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து வருஷம் எங்கிட்ட வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகிறதுக்காக எங்கிட்ட ஒரு சின்ன காணிக்கையை வாங்கிட்டு போவாங்க. நானும் ரொம்ப விருப்பத்தோடு அவங்க போகிறாங்கன்னா நான் அந்த காணிக்கையை கொடுத்து நீங்கள் போய் மாதாவுக்கு செலுத்துங்கன்னு சொல்லுவேன். அப்படி என்னை வந்து பார்ப்பாங்க. இந்த வருஷம் வந்தப்போ நான் பாஜகவுக்கு மாறி இருந்தேன். அது வரைக்கும் அவங்க அதெல்லாம் பேசலை என்கிட்ட. இந்த தடவை மேடம் நீங்கள் பாஜகவுக்கு மாறினது எனக்கெலாம் ரொம்ப சந்தோஷம், எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்லட்டேன், முன்னாடி நான் சொல்லலை, இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். நான் ரொம்ப சிரமத்தில் இருந்தப்போ நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நான் கடையெல்லாம் வச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் பணத்துக்கு அவசியம் இருந்தது, கஷ்டம் இருந்தது. எந்த ஒரு அடமான பத்திரமோ எதுவுமே இல்லாமல் எனக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக பிரதம மந்திரியோட மோடிஜி திட்டத்தில், அவங்களாம் மோடிஜி திட்டங்கிறாங்க பொதுவாக, அப்படி தான் சொல்கிறாங்க, அந்த பேர்லாம் சொல்ல தெரில. மோடிஜி திட்டத்தில் எனக்கு வந்து இந்த 1,50,000 ரூபாய் கொடுத்தாங்க.
30 மாதம் 5000 ரூபாய் வச்சு 30 மாதம் கரெக்டாக கட்டி முடிச்சிடணும். 1,50,000 ரூபாய்க்கு மேலே ₹1 கூட வரல, வட்டியே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய வட்டி கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சு வீணாக போயிடுச்சு. வட்டியில் வீணாக போயிடுச்சு. நாங்கள்லாம் வந்து வாடகை கொடுக்க முடியாமல், வட்டி கொடுக்க முடியாமல், நகையெல்லாம் அடமானம் வச்சு நகையெல்லாம் மூழ்கி போய் இவ்வளோலாம் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இதை மாதிரி ஒரு கடன், எந்த அடமான பத்திரமோ கவர்மெண்ட் ஆஃபீஸரோட செக்யூரிட்டியோ எதுவுமே கேட்காம வந்து கடை வச்சுருக்காம மட்டும் பார்த்துட்டு இந்த லோனை கொடுத்து எங்களையும் திரும்ப செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடி கொடுக்குறாங்க. ஒழுங்காக கட்டினா திருப்பி நம்ம 2 மடங்காக அந்த கடன் உதவி தரப்படணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அரசாங்க திட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா என்னுடைய ஓட்டு மோடிஜிக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அப்போ எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. நம்மளை அடிக்கடி பார்த்துட்ருக்கவங்களா இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக அதை மனம் திறந்து சொல்கிறத நான் வாழ்த்து சொல்லி அந்த காணிக்கை அவங்கள்ட்ட கொடுத்து இந்த முறையும் அவங்க நடைப்பயணமாக போய் மாதா பார்க்க போவாங்க. அப்போ அதை நீங்கள் காணிக்கையை செலுத்துங்கன்னு இந்த தடவையும் கொடுத்தேன். அப்போது எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இந்த திட்டங்கள் வந்து முறையே போய் சென்று சேருது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முத்ரா திட்டத்தில் கடன் வட்டியில்லா கடன் வாங்கினவங்களோட சதவிகிதம் வந்து 69%. 69% தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டு. அதே மாதிரி தொழில் முனைவோர் அது வந்து அந்த திட்டத்தில் குறைந்த வட்டி கடன் மற்றும் இது வாங்குறது 81% பெண்கள். இங்கே 69% பெண்கள் இந்த திட்டத்தில். ஆட்டோலாம் வாங்கியிருக்காங்க பெண்கள். சைதாப்பேட்டில் ஆட்டோலாம் நான் பார்த்தேன். மோடி திட்டம் அப்படின்னு போட்டு ஆட்டோ போய்கிட்டு இருக்கு வாங்கினேன். அப்புறம் அந்த சகோதரி கேட்டேன் சிக்னலில் நிற்கும்போது, என்ன போட்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்கம்மா இது அரசாங்கம் கொடுத்த லோன் தான், ஆனால் வட்டி ரொம்ப கம்மி, பெருசாக வட்டியே இல்லை கம்பேரிட்டிவாக ஒன்றும் பெருசாக. நாங்கள் ஆட்டோ நான் ஓட்டுறேன், அவங்க சகோதரி ஆட்டோ ஓட்டுறாங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஜன்னலை இறக்கிட்டு பேசினேன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம். அப்போ ஆட்டோ நான் ஓட்டுறேன், எனக்கு வந்து இந்த ஆட்டோ வந்து அரசாங்கத்தில் ரொம்ப கம்மி வட்டியில் தான் எனக்கு ரீபே பண்ணுறது, திரும்பி செலுத்த ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இல்லை, நிறைய பணம் கொடுத்து ஆட்டோ வாங்கி வட்டி கட்ட முடியாதுன்னு நான் ஆட்டோ ஓட்ட பழகியும் கூட வாங்க முடியாத இருந்தேன். எனக்கு இப்போது புது ஆட்டோவே வாங்கிட்டேன். செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன், வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன்னா இப்போ புது ஆட்டோவே வாங்கிட்டேன். மோடிஜி அவர்களோட திட்டம், அதனால் மோடி ஆட்டோ திட்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க. அப்படி பேசுகிறாங்க. அப்படி மோடி அரிசிங்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மோடி அரிசின்னு நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை இப்போ சொல்கிறாங்க, கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் அந்த திட்டம் மறைக்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவெங்கும் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகை 147 கோடி, அதில் கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கு இந்த திட்டம் போய் சேருது. இலவச அரிசி திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 7.5 கோடி மக்களுக்கு எத்தனை இந்த ரேஷன் அட்டைதாரர்களோ அவங்களுக்கும் இந்த இலவச அரிசி தான் வந்துக்கிட்டு இருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக. இந்த ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசினா 5 பேருக்குனா 25 கிலோ அரிசி, 3 பேர்னா 15 கிலோ அரிசி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்கு 20 கிலோன்ட்டு ஒரு திட்டத்தை மாற்றி அதை வந்து இவங்க திட்டம் மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பைசா மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கறதில்ல அரிசி வாங்க. முன்னாடிலாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரிசி வாங்க பணம் கொடுத்து வாங்கணும், கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும். அது அம்மையார் காலத்துலலாம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அப்போ அது வந்து மத்தியிலேருந்து இலவச அரிசி கிடையாது, ஃபுட் கார்ப்பரேஷன் மூலமாக ஒரு அமௌண்ட் கொடுத்து தான், மாநில அரசு அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும். அதை மக்களுக்கு இலவசமாக அம்மையார் ஆக்குனாங்க. பழைய கலைஞர் ஐயா காலத்தில் ₹1 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா காலத்தில் ₹2 இருந்தது. அப்படிலாம் இருந்து காமராஜர் ஐயாவும் நிறைய செஞ்சுருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து மொத்தமாக இலவசமான அரிசி வந்து இப்போ மோடிஜி அவர்களுடைய அரிசி மொத்தமாக இலவசமாக வந்துக்கிட்டுருக்கு தமிழ்நாடுக்கும். ஆனால் அது வெளியில் தெரியறதில்ல. மாநில அரசு அதெல்லாம் அப்படியே மூடி மறைக்கிறாங்க. இங்கேயும் மோடி அரிசி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க இதில் ஒரிசாவில் பார்த்திங்கன்னா ₹1 என்னமோ கொடுத்து வாங்குகிற அரிசி வந்து நவீன் அரிசி, அந்த சிஎம் பேர் சொல்கிறாங்க. அதுவே வந்து மொத்தமாக ஃப்ரீயாக வர அரிசி, ஒரு பைசாவும் கொடுக்காம வர இலவச அரிசி வந்து மோடி அரிசி அப்படி சொல்கிறாங்க. 2 அரிசி மக்கள் வாங்குறாங்க. அங்கே பீகாரில் நிதிஷ் அரிசி, மோடி அரிசி இலவசமாக வருது. மோடி அரிசி ₹1 காசு கொடுத்து வாங்குறது நிதிஷ் அரிசி. 2 அரிசியும் அவங்களுக்கு தேவைப்படுறது, அளவு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. அன்ன யோஜனா அந்தி யோஜனா திட்டத்தில் பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன் எல்லாருமே 35 கிலோ அரிசி கட்டாயமாக உறுதி செய்யப்பட்டு கொடுக்கப்படுது. இது தடை இல்லாமல் இந்தியா முழுக்க இவ்வளவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த அரிசி திட்டம் நம்ம வந்து பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தப்போவே நாங்கள்லாம் இந்தியா முழுக்க இதை விரிவாக்கம் பண்ணுங்கள், தமிழ்நாடு மாதிரி ஆக்குங்கள்லாம் சொன்னப்போ இது வந்து சாத்தியம் இல்லை, ஸ்டோரேஜ் பிரச்சனை, இது விளைவிக்கிறது பிரச்சனை, செலவு அதிகம், மூமெண்ட் கஷ்டம் அப்படிலாம் சொன்னாங்க.
அவங்களால நிறைவேற்ற முடியல, கூட்டணி கட்சிகளோட பிரபலமான திட்டமாக இருக்கணும்ன்ட்டு அப்படியே இதை வந்து காங்கிரஸ் வந்து நிறைவேற்றலை. ஒரு ஆணித்தரமாக அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்கல. ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆணித்தரமாக இந்தியா முழுக்க நிறைவேற்றிட்டார். அதுதான் அதோடைய ப்ளஸ்ஸு. ஆகையால் இன்றைக்கி என்ன ஒரு சிரமம் இருந்தாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் பாஜக ஆட்சியும் மத்தியில் உறுதியாக சில விஷயங்களை செய்யணும்னு செஞ்சுருக்காங்க. முத்தலாக் முழுமையாக அதுக்கு முடிவு கண்டாங்க. ஆர்டிகல் 370 நீக்குனாங்க. காஷ்மீரில் இன்றைக்கி வெடிகுண்டு சத்தம் இல்லை, மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டுவது எப்பயுமே காங்கிரஸோட பார்வையிலும் இருந்தது தான். அந்த வந்து எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே நாங்கள் அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் அதுக்கு உண்டான நடைமுறைகள் வந்த மாதிரி தெரியல. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கோவில் கட்டுற திட்டம் வந்து 400 ஆண்டு காலமாக மக்கள் வந்து இது ராமர் கோயில் இங்கே ராமர் கோயில் தான், ராமர் தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதற்கு ஒரு வழிவகையை சுப்ரீம் கோர்ட் பண்ணதில் ட்ரஸ்ட்டு கட்டினாங்க. அதையும் போய் பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சாங்க. இவங்க பீரியடில் தான் அதுவும் நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த எல்லா ஒட்டுமொத்த பெருமையும் பாரத பிரதமர் மோடிக்கும் பாஜக ஆட்சிக்கும் தான் போய் சேருது. ஆகையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன ஒரு நிலைக்கு கொண்டு போகுதுன்னா, இது மோடிஜிக்கான எலெக்ஷன் அப்படி ஆயிடுது. மோடிஜி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். டெவலப்மெண்ட் மோடிஜி அவர்கள் வந்து டெவலப்மெண்ட் அது மட்டும்தான் குறிக்கோள். வளர்ச்சி பாதை மட்டும்தான் அவர் வந்து அதை தான் அவர் கவனிக்கிறாரு. அதே மாதிரி இந்த தப்பாக நடக்கிற சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு தன்னோட ஸ்பீச்சஸில். இந்த ட்ரக்கு, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் மக்களை பாதிச்சிருங்கிற பயத்தில் ஒரு தந்தை உணர்வோடு தாய்மை உணர்வோடு அதை வந்து சொல்கிறாரு. நம்முடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு மோடிஜி அவர்களும் சொல்கிறாங்க. எல்லோரும் மக்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு அவேர்னஸை உண்டு பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாடு தான் அதுக்கு பெரிய ட்ரக் ஆற்றலுக்கு உண்டான இடம் மாதிரி ஆயிடுச்சுங்கிறதுனால பயப்படுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் பதிலே இல்லை, ஒரு பதிலும் சொல்லலை. இதெல்லாம் திமுக நிர்வாகியாகவும் இருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் பதில் சொல்லுங்கிற வருத்தம் எல்லாருக்கும். இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்றது ரொம்பவுமே எல்லாருக்குமே கவலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போது சமீபமாக பார்த்தீங்கன்னா ஆர்த்தின்னு ஒரு குழந்தை புதுச்சேரியில் 9 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி அந்த கை கால்லாம் கட்டி சாக்கடையில் போட்டிருந்தாங்க. இது இந்த சமீபமாக நடந்த விவகாரம். ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது எல்லாமே கூட போதை பழக்கத்தினால அதை தொட்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஜனவரி இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து 9 குழந்தைகள் 9 பெண்களுக்கு வந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி, அதாவது இந்த கன்சர்ன் ட்ரக் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஏதோ கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் அப்புறம் இது ஃபார்ம்லெஸ், பெரிய ஃபார்ம்லலாம் இருக்காதான், ரொம்ப மெலிசாக பேப்பர் ஃபார்மில் இருக்கும். இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஈஸியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு, ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு, ஈஸியாக அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க கையில் ஈஸியாக மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒருத்தரை வந்து அப்படியே ஹாலசினேட் ஆன மைண்ட்லேயே இருந்து கோமாலேயே போயிடுவாங்க. அந்த சூழ்நிலை இருக்குது. அவங்க வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அது கோமாவில் கொண்டு போய் விட்டுரும் போல் இருக்குது. அதனால் தாய்மார்கள்லாம் ரொம்ப பயந்த சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ நம்மளும் ஒரு குழந்தை தாய் தான் வச்சுருக்கோம், நமக்குலாம் பயமாக இருக்குது. நம்ம குழந்தை 9 வயசு சிறுமி அதை பார்க்கும்பொழுது அந்த சிறுமி வந்து இதே இந்த ட்ரக் இஷ்யூன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பசங்களுமே பிலோ 18 இயர்ஸில் இருக்காங்க. பண்ண 6 எல்லாருமே இதில் இந்த ட்ரக் வந்து ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் போய்கிட்டு இருக்கு. இதை வந்து தடுக்கலைன்னா இது வந்து ரொம்ப பெரிய அளவில் குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷனே ஒரு அழிஞ்சு போயிடும். இதை வந்து நாம் இது உணர்வோடு பார்க்கணும். வலிமையான கரங்களை கொண்டு ஹேண்டில் பண்ணுற இடத்துல அரசு இருக்கணும். அந்த இடத்துல வந்து நிச்சயமாக இப்போ வந்து பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து மத்திய புலனாய்வு தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ கூட ராமேஸ்வரத்தில் பிடிச்சிருக்காங்க 108 கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸை பிடிச்சிருக்காங்க. வடநாட்டிலையும் தமிழ்நாட்டுக்காரர் வியாபாரம் பண்ணுற 4000 கோடிக்கான ட்ரக்ஸை பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர் அந்த கிங் பின்னே இங்கே தான் இருக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில். அது எனக்கு பேர் சரியாக தெரில. அதெல்லாம் வந்து தமிழ்நாடோட பேரை கெடுக்கிறதையும் தாண்டி தமிழ்நாடு அரசில் சார்ந்த
அவங்க கட்சியில் உள்ளவங்கெல்லாம் கூட இருக்காங்கன்னா சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு பயத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த காரணங்கள் எல்லாம் வந்து ஒரு தேர்தலுக்காக பேசுறது நம்ம இல்லை, இன்னொரு சமுதாயமே இப்படி இருக்கேன்னு அந்த வருத்தம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பெண்கள் தினத்தனுக்கு தாய்மார்களாக இருக்கிற நமக்கு வந்து ஒரு பயமாக இருக்குது, இது என்ன ஆகுமோன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மோடிஜி தாய்மார்களை வந்து எம்பவரும் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அறிவுறுத்தவும் செய்கிறாங்க, எம்பவரும் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா பாலிசி மேக்கிங்கில் வாங்க, நீங்கள் வந்து உட்காந்து குழந்தைகள் நலன் என்னன்னு பாருங்கள், நீங்கள் வந்து உட்காந்து சக பெண்களோட வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு என்னவோ அது செய்யுங்க அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாரு பை ஹிஸ் வேர்ட்ஸ். இதுதான் நான் படித்து காமிச்சேன். ஆகையால் இந்த மகளிர் தினத்தை பொறுத்தவரை நிச்சயமாக பெண்களுக்கு உண்டான வாழ்க்கை என்பது வெற்றி பாதையை நோக்கி செல்லும். மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக பெண்களை ஆதரியுங்கள். என்னுடைய மகளிர் தின கோரிக்கை அதுதான். பெண்களை வந்து குறிப்பாக அரசியல் தளத்தில் ஆதரிங்க. ஏன்னா பெண்களோட பயணம் ரொம்ப சிரமமானது, அரசியல் பயணம் என்பது ரொம்பவும் சிரமமானது. அதில் வந்து தன்னலம் இல்லாமல் பெண்கள் வந்து பயணிக்கிறாங்க, உங்களுக்காக பணியாற்ற வர்றாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆறுதலான வார்த்தையும் அங்கீகாரமும் தேவை, மக்களாகிய உங்களுடைய பிளெஸ்ஸிங் தேவை. அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக அந்த பிளெஸ்ஸிங்கை பெண்கள் எல்லா அரசியல் தளமாக இருக்கட்டும், பிற தளங்களாக இருக்கட்டும், உழைக்கும் பெண்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை மக்களாகிய நீங்கள் எல்லோரும் தரும் பொழுது இன்னும் உற்சாகமாக பெண்கள் உங்களுக்காக பணியாற்றுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் குறிப்பாக அவர்கள்ட்ட வைக்கிற கோரிக்கை, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் குறிப்பாக உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர், உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், உங்களுக்காக திட்டங்களை கொண்டு சேர்ப்பவர் என்று அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை அளியுங்கள். மற்ற விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளிட்டு உங்களுக்காக பணியாற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நபரை நீங்கள் தேர்தல்களில் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கணும்னு மட்டும் நீங்கள் நிர்ணயிங்க. வெறும் கடைகளை மட்டும் வளர்த்தி அவங்க அதனால் உள்ள லாபங்களை மட்டும் பார்க்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாமல் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நான் எங்கிருந்தாலும் என்னை ஆதரிப்பார்கள், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு கடைசி கேள்வி, இப்போ நீங்கள் வந்து கட்சி மாறி வந்திருக்கீங்க, இந்த தேர்தலில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலாமா? கட்சி வாய்ப்பு தந்தால் நிச்சயமாக அதற்குண்டான கோரிக்கையாகவே ரொம்ப நாள் அதுதானே இருந்திருக்கு, நான் ஒரு கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுடைய விண்ணப்பம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்குது, நிறைய உழைச்சிருக்கீங்க அதுக்காக. ஒரு மகளிராக நீங்கள் வந்து அதுக்கான எவ்வளோ முயற்சி போட்டு ஒரு கரெக்டான லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து பாஜக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து தகுதியான அந்த பணிகளில் என்னை ஈடுபடுத்துவாங்க. அது எவ்வாறான பணிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா பாஜக கட்சிங்கிறது ஒரு கூட்டு முடிவு, தனிநபர் யாருமே அங்கே முடிவெடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியில் தனிநபர்லாம் முடிவெடுப்பாங்க, ஒரு தனிநபர் கையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு கட்சி. அதனால் அது தனிநபர் கட்சி. ஆனால் இங்கே வந்து ஒரு கூட்டு முடிவெடுக்கிற ஒரு கட்சி. அவங்க கூட்டுத்தளத்தில் நல்லது கெட்டது எல்லாமே ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. அந்த அளவில் எனக்காக எந்த பணியினாலும் அது ஒரு உயரிய பணியாக தான் அவங்க தருவாங்க, மக்கள் பணியாக தருவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் நிச்சயமாக அவர்கள் கொடுத்த எந்த பணியாக இருந்தாலும் என் தலையாய பணியாக கருது வெற்றி பாதையை எடுத்துச்சதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். கட்சிக்கோ என்னுடைய உழைப்பை முழுமையாக தந்து கட்சியை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வதில் நானும் ஒருவளாக இருந்து பணியாற்றுவேன். கட்சி நபர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகளிர் தின அன்றைக்கு மகளிரை நீங்கள் ஆதரியுங்கள் என்ற ஒற்றை கோஷத்தோடு கூறிக்கொள்கிறேன். உங்களோட எல்லா முயற்சியும் வெற்றி அடையணும் அப்படின்னு நானும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துறேன் மேடம். எங்களோடு இணைந்து நிறைய கருத்துக்களை ரொம்ப தைரியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.